செங்கல்பட்டு அருகே சிப்காட் தொழில் பூங்காவில் 1,00,000 மரக்கன்றுகள், ஆண்டிற்கு 10,00,000 மரக்கன்றுகள் நடும் திட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் சிறுசேரி சிப்காட் தொழில் பூங்காவில் 1,00,000 மரக்கன்று நடும் என்ற தலைப்பில் சிப்காட்டில் மரம் கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் சிறுசேரி சிப்காட் தொழில் பூங்காவிற்கு அரசால் வழங்கப்பட்ட 115 கோடி மதிப்பிலான 5 ஏக்கர் நிலத்தை நீதிமன்றம் உத்தரவின்படி தனிநபர் ஆக்கிரமிப்பு நபரிடமிருந்து அந்த நிலத்தை மீட்டெடுத்து 1,00,000 மரக்கன்றுகள் நடும் என்ற தலைப்பில் அந்த இடத்தில் 500 மரக்கன்றுகள் நடப்பட்டன. அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் சிறுசேரி சிப்காட் பூங்காவில் 1,00,000 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. சிப்காட் நிறுவனம் நீடித்து நிலை பெறத்தக்க வகையிலான வளர்ச்சியினை ஊக்குவிப்பதற்கு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் தொழில் பூங்காக்கள் விளங்கிட ஏற்கனவே லட்சம் கணக்கில் மரக்கன்றுகள் வனத்துறையினர் மூலம் சிப்காட்டின் திறந்தவெளி பகுதிகள் மற்றும் சாலையோரங்கள் செய்யப்பட்டுள்ளது. மரக்கன்றுகள் சிறுசேரி தொழில் பூங்காக்களின் முன்னோடி திட்டமாக இந்த திட்டம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு ஆண்டிற்கு 10,00,000 மரக்கன்றுகளை நடுவதை இலக்காக கொண்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய சிப்காட் திட்ட அலுவலர் முகமது நிஜாமுதீன், சிறுசேரி சிப்காட்டிற்கு அரசால் வழங்கப்பட்ட தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்தவர்களிடமிருந்து இழந்து மீட்டு அதில் 1,00,000 மரக்கன்றுகள் நடும் என்ற தலைப்பில் 500 மரக்கன்றுகள் நடப்பட்டன. மேலும் ஆண்டிற்கு 10,00,000 மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளோம் என்று அவர் கூறினார். கிட்டத்தட்ட அனைத்து சிப்காட் பாசிகளிலும் மரக்கன்றுகள் நடப்பட்டு இங்கு 1,00,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடைபெற்றுள்ளன. இதில் ஒரு பெருமை என்னவென்றால் நம்ம சிப்காட் சிறுசேரியில் கிட்டத்தட்ட ஒரு 500 மரக்கன்றுகள் தொழில்நுட்ப காரணமாக அனைத்து எம்ப்ளாயீஸ், அதாவது ஐடி தொழிலாளர்கள், பேங்க் எம்ப்ளாயீஸ், எங்கள் சிப்காட் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக நமது அரசால் அபகரிக்கப்பட்ட நிலத்தில் மீண்டும் கொண்டு வருவதற்காக அந்த இடத்தில் செலக்ட் செய்யப்பட்டு அதில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையிலும் காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையிலும் 500 மரக்கன்றுகள் நடப்பட்டு இன்று நிலங்கள் நமது பேருக்கு உரிமையாக்கப்பட்டு விட்டது. அதுவும் அந்த 500 மரக்கன்றுகளும் அனைத்து தொழிலாளர்களிலும் சற்று சொல்லிக்கப்பட்டு அந்த ஒரு எம்ப்ளாயி ஒரு மரம் என்ற புதிய திட்டத்தின் மூலம் இந்த சிப்காட் சிறுசேரியில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் ஒவ்வொரு மரமும் சற்று சொல்லிக்கப்பட்டு அவர்கள் பராமரிப்பு கொண்டவர்களுக்கு இந்த வீழ்ச்சபல்ல கொண்டவர்களுடைய ஒரு புதிய முயற்சி நம்ம உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போ அவங்க சிறந்த மாதிரி அதை பார்த்துட்டு போகிறாங்க. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு எம்ப்ளாயியோட சிறந்த அவங்க லைஃப்லாங்க சென்னையை வச்சா தண்ணீர், பிள்ளையை வளர்த்தா தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா எம்ப்ளாயிஸும் ஒவ்வொரு தென்னையை வளர்க்க வச்சுருக்கோம். அந்த தென்னை அவங்களுக்கு தண்ணீரை விடாது, தண்ணீரை விடணும். நிச்சயமாக நம்ம சிப்காட் பெருமை சேர்த்ததும் இந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நம்ம சிப்காட் தொழிலாளர்களுக்கும் இந்த நாளில் அனைவரும் ஒன்றிணைந்து பண்ணதற்காக நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.